மேலும் புலனாய்வாளர்களுக்கு தெரியாமல் இந்த எச்சங்களில் சில லாம் கோர்வானின் வீட்டிற்குள் ஜாடிகளில் சேமிக்கப்பட்டன. இவை ஹாங்காங்கின் முதல் தொடர் கொலையாளிக்கு வழங்கப்பட்ட திருகப்பட்ட கோப்பைகள். ஆற்றில் துண்டிக்கப்பட்ட உடல் பாகங்களின் அடையாளத்தை சரிபார்க்க புலனாய்வாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த போது லாம் கோர்வான் ஏற்கனவே மற்றொரு பெண்ணை தேடிக் கொண்டிருந்தான். இந்த முறை அவன் தயாராக இருந்தான். சான் ஃபங் லான் இறந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிறகு 1982ஆம் ஆண்டு மே 29 அதிகாலை 5 மணி அளவில் இடியுடன் கூடிய மழை ஹாங்காங்கை இருளில் மூழ்கடித்து நகரத்தை ஈரமான நிழல் போன்ற தளமாக மாற்றியது. 31 வயதான சான் வான் கேட் ஒரு நைட் கிளப் காசாளர். தனது ஷிப்டை முடித்துவிட்டு சிறிது ஓய்வெடுக்க ஆர்வமாக இருந்தாள். கனமழையால் வீட்டிற்கு செல்லும் பேருந்து பயணம் சௌகரியமாக இருக்க வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்திருந்தாள். அவள் அருகிலுள்ள டாக்ஸியை பிடித்தாள். அவள் பின் இருக்கையில் அமர்ந்து ஜன்னலுக்கு வெளியே வெறித்து பார்த்தபோது பின்புற கண்ணாடி வழியாக ஓட்டுநர் அவளை கவனித்துக் கொண்டிருப்பதை அவள் கவனிக்கவில்லை. கண்ணாடியில் டாக்ஸி உரிமை எண் இருந்தது. அது லாம் கோர்வான் என்ற பெயரை கொண்டிருந்தது. வீட்டிற்கு செல்வது வழக்கமானதாக தோன்றியது. லாம் மாற்றுப்பாதையில் செல்லும் வரை பரபரப்பான நெடுஞ்சாலைகளிலிருந்து விலகிச் சென்று இதை கவனித்த வான் கேட் எழுந்து அமர்ந்து ஓட்டுநரிடம் தன்னை எங்கே அழைத்துச் செல்கிறீர்கள் என்று கேட்டாள். பல முறை கேள்விகள் கேட்ட போதிலும் லாம் அமைதியாக இருந்தான். ஒதுக்குப்புறமான பகுதிக்குள் நுழைந்து வண்டி நின்றது. அந்த பயங்கரமான அமைதியில் மழை துளிகளின் சத்தம் மட்டுமே இருந்தது. திடீரென்று லாம் திரும்பி ஒரு கத்தியை அசைத்து லாம் கிட்டை மிரட்டியதால் பயத்தில் அவள் பின்வாங்கினாள். அவளுடைய மணிக்கட்டை கைவிலங்குகளால் கட்டினாள். அவளுடைய அடக்கப்பட்ட அலறல் சத்தம் இடைவிடாது மழையால் மூழ்கடிக்கப்படுகையில் அவன் அவளை ஒரு மின்சார கம்பியால் கழுத்தை நெரித்து கொன்றான். அவள் இறந்துவிட்டாள் என்று திருப்தி அடைந்தவுடன் லாம் தனது குடும்பத்தின் அடுக்குமாடி குடியிருப்பிற்கு திரும்பச் சென்றான். அங்கு மிகவும் கொடூரமான காட்சி காத்திருந்தது. அறுவை சிகிச்சை ஸ்கால்பில் பயன்படுத்தி லாம் வான்கிட்டின் உடலை துண்டிக்கும் கொடூரமான செயல்முறையை தொடங்கினான். கவனமாக அவள் மார்பில் முதல் கீறலை செய்தான். அவனுடைய அசைவுகள் மருத்துவ ரீதியாகவும் மிகவும் துல்லியமாகவும் இருந்தது. மெதுவாக அவள் மார்பகத்தை சுற்றி ஸ்கால்பெல்லை கண்டுபிடித்து அதை அவள் உடலின் மற்ற பகுதிகளிலிருந்து அகற்றினான். பின்னர் அவன் ஸ்கால்பெல்லை கீழ் நோக்கி நகர்த்தி அவளுடைய அந்தரங்க பகுதியை அடைந்தான். அது உயர்ந்த செயல்திறனுடன் அவன் அவளது சதையை வெட்டி அவளுடைய பிறப்புறுப்புகளை அகற்றினான். இந்த 2 துண்டுகளாக வெட்டப்பட்ட பாகங்களும் பின்னர் ஜாடிகளில் வைக்கப்பட்டு ஃபார்மல்டிஹைடினால் நிரப்பப்பட்டன. ஜாடிகள் மூடப்பட்டவுடன் லாம் அதை தனது படுக்கைக்கு அடியில் மறைத்து வைத்துவிட்டு சடலத்தின் மீதமுள்ள பகுதியை செய்தித்தாளில் சுற்றத் தொடங்கினார். இந்த கொடூரமான சோதனையின் போது அவர் செயல்முறையின் ஒவ்வொரு அடியையும் உன்னிப்பாக புகைப்படம் எடுத்தார். மேலும் அவரது முந்தைய பாதிக்கப்பட்டவர் போலவே அவர் இந்த செயல்முறையின் வீடியோவையும் பதிவு செய்தார். அவர் ஒவ்வொரு விவரத்தையும் அதே நடுங்க வைக்கும் துல்லியத்துடன் படம் பிடித்திருந்தார். இது வெறும் ஆரம்பம்தான். சான் வான் கிட்டின் உடல் தாய் ஹாங் சாலையில் தொலைதூர மலைப்பாங்கான பகுதியில் வீசப்பட்டதாக பதிவுகள் கூறுகின்றன. சில வாரங்களுக்கு பிறகு லாம் கோர்வான் தனது 3வது பாதிக்கப்பட்டவரின் மீது பாய்ந்தார். இந்த முறை அவரது முறைகள் பரிணமித்திருந்தன. லாம் தனது டாக்ஸியில் அழைத்துச் சென்ற பெண்களை தொடர்ந்து வேட்டையாடினார். ஆனால் தனது பாதிக்கப்பட்டவர்களை தேர்ந்தெடுப்பதில் அவர் அதிக அளவில் தீவிரம் காட்டத் தொடங்கினார். அவர் சோர்வாகவோ சிந்தனையில் மூழ்கியதாகவோ அல்லது திசை திருப்பப்பட்டதாகவோ காணப்பட்ட பெண்களை தேடிக்கொண்டிருந்தார். அந்த பெண்களில் ஒருவர் 22 வயதுடைய லியோங் சாங் வான் என்ற நைட் கிளீனர் என்பது உண்மைதான். ஜூன் 17, 1982 அன்று அதிகாலை 4 மணி லியோங் தனது பணி நேரம் முடிந்து வீட்டிற்கு செல்வதற்காக காத்திருந்தார். லேசான தூறல் பெய்ய தொடங்கியிருந்தது. தூரத்தில் லியோங்கின் கை நீட்டியபடி ஒளிரும் தெருவிளக்கின் கீழ் நிற்பதை லாமால் பார்க்க முடிந்தது. அவர் முன்னோக்கி ஓட்டிச் செல்லும் போது லியோங் கதவை திறந்து வண்டியில் ஏறினார். முதல் 2 பாதிக்கப்பட்டவர்களைப் போலவே டாக்ஸியில் ஏறிய சிறிது நேரத்திலேயே லியோங்கை கொன்று விடுவார். மழையின் நிலையான சத்தத்தால் அவளுடைய போராட்டங்கள் அடக்கப்பட்டன.
பின்னர் அவளுடைய உடல் லாமின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அவர் தனது கேமராவை படுக்கையில் பொருத்தி அவளுடைய சடலத்தை வைத்த தரையை நோக்கி செலுத்தினார். ஆபரேஷன் ரெய்னி நைட் என்ற பெயரிடப்பட்ட டேப்பில் உடல் உறுப்புகளை துண்டிக்கும் கொடூரமான செயல்முறை பதிவு செய்யப்பட்டது. உறுப்பு துண்டிக்கப்பட்ட போது லாம் ஒரு கணம் கடுமையான ஆர்வத்தை அனுபவித்ததாகவும், துண்டுகளை வாயில் வைத்தவுடன் அவளுடைய குடலை ருசித்ததாகவும், உடனடியாக வெறுப்புடன் அவற்றை துப்பியதாகவும் பதிவுகள் காட்டுகின்றன. பின்னர் அவர் கை கால்களை ஒரு பர்லாப்பையில் வைத்தார். கரடுமுரடான துணி புதிய இரத்தத்தை உறிஞ்சியது. கடுமையான உறுதியுடன் பையை தாய்ஹாங் சாலையில் ஒதுக்குப்புறமான பகுதிக்கு கொண்டு வந்தார். சில நாட்களுக்கு பிறகு ஹாங்காங் முழுவதும் இது அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கிற்கும் சாங் ஃபங்லான் சம்பந்தப்பட்ட வழக்கிற்கும் இடையிலான ஒற்றுமைகள் நெருக்கமாக இருந்தன. இது புலனாய்வாளர்களை அவர்கள் ஒரு முறையான கொடூரமான கொலைகாரனை கையாள்கிறார்கள் என்று கடுமையான முடிவுக்கு இழுத்துச் சென்றது. இந்த சம்பவம் காவல்துறையினரிடையே ஒரு அவசர உணர்வை தூண்டியது. ஏனெனில் அவர்கள் குற்றவாளியை மற்றொரு பாதிக்கப்பட்டவரை கைது செய்வதற்கு முன்பு அவரை பிடிக்க தீவிரமாக முயன்றனர். துரதிருஷ்டவசமாக லாம் மீண்டும் ஒரு முறை தாக்க தயாரான போது அவர்களின் மோசமான பயம் விரைவில் நிறைவேறியது. அது ஜூலை 2, 1982. ஷெரட்டன் ஹாங்காங் ஹோட்டல் உற்சாகத்தால் பரபரப்பாக இருந்தது. மாலை நேரம் முடிந்ததும் 17 வயது லியோங் பாய் சம் இது வீட்டிற்கு செல்ல வேண்டிய நேரம் என முடிவு செய்தார். அவள் தன் தோழிகளுக்கு அன்புடன் இரவு வணக்கம் சொன்னாள். அவளுடைய புன்னகை இந்நிகழ்வின் மகிழ்ச்சியை பிரதிபலித்தது. ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததும் பரபரப்பான மழைநீர் தேங்கிய சாலிஸ்பரி சாலையை கண்டாள். தெருவிளக்குகளுக்கு கீழ் நடைபாதை மின்னியது. அவள் தன் குடையை திறந்து ஒரு டாக்ஸியை நோக்கி வேகமாக நடந்தாள். அவள் டாக்ஸியில் ஏறும்போது இரவு 11 மணியாகிவிட்டது. ஆனால் அதன் ஓட்டுநர் லாம் கோர்வான். உள்ளே நுழைந்ததும் அவள் ஓட்டுநரிடம் தன் முகவரியை கொடுத்தாள். வண்டி புறப்பட்டது. பயணம் இனிமையாக தொடங்கியது. இருவரும் மகிழ்ச்சியான உரையாடலில் ஈடுபட்டனர். அவர்கள் பள்ளி, அவளுடைய எதிர்காலம், அவளுடைய குடும்பம், மதம் மற்றும் ஆன்மாவின் இயல்பு பற்றி கூட உரையாடினார்கள். பயணம் இனிமையாக இருந்ததாகவும் லியோங் தானே சிரித்துக் கொண்டிருந்ததாகவும் பதிவுகள் கூறுகின்றன. லாமின் அமைதியான நடத்தைக்கு பின்னால் ஒரு தீய நோக்கம் இருப்பதை அவள் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் தன் இலக்கை நெருங்கும் போது டாக்ஸி திடீரென நின்றது. திடுக்கிட்டு லியோங் சுற்றி பார்த்தபோது ஒரு இருண்ட தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிக்கு வந்து சேர்ந்ததை உணர்ந்தாள். லாம் திடீரென வாகனத்தை விட்டு வெளியேறி பயணிகள் பக்கம் நடந்து சென்று கதவை திறந்ததும் அவளுடைய குழப்பம் அதிகரித்தது. அவள் எதிர்வினையாற்றுவதற்குள் அவன் அவளை ஒரு வன்முறை பிடியால் பிடித்தான். லாம் அவளுடைய இரு கைகளையும் பிடித்து ஒரு ஜோடி கைவிலங்குகளில் வலுக்கட்டாயமாக கட்டிய போது அவள் கத்தினாள். உதவியற்றவளாக அவள் மீண்டும் கத்தினாள். ஆனால் மழை அவள் அழுகையை விழுங்கியது. பின்னர் அவள் கழுத்தில் ஏதோ சுற்றி இருப்பதை உணர்ந்தாள். அவள் அதை உணரும் முன்பே அவளுடைய சுவாசம் நின்றுவிட்டது. இது லாமின் தீய திட்டத்திற்கு இரையான 4வது பலியாகும். மற்றவர்களைப் போலவே அவளுடைய உயிரற்ற உடலையும் வீட்டிற்கு கொண்டு சென்றான். அங்கு அவளை அவன் துண்டித்தது மட்டுமல்லாமல் அவளை பாலியல் வன்கொடுமையும் செய்தான். 4வது அறுவை சிகிச்சை என்ற தலைப்பில் ஒரு வீடியோவில் இந்த கொடூரமான செயல்முறையை படம் பிடித்தான். அது ஆகஸ்ட் 10, 1982 அன்று ஹாங்காங்கில் இருக்கும் காவல்துறையினருக்கு ஒரு வித்தியாசமான தொலைபேசி அழைப்பு வரவிருந்தது. சான் ஃபங் லான்ஸ் துண்டிக்கப்பட்ட உடல் கண்டுபிடிக்கப்பட்டு ஏற்கனவே 6 மாதங்கள் ஆகிவிட்டன. நகரம் முழுவதும் மேலும் துண்டிக்கப்பட்ட உடல் பாகங்கள் சிதறி கிடந்தன. இந்த கட்டத்தில் கொலையாளியை கைது செய்வதற்கான அழுத்தம் உச்சத்தில் இருந்தது. பல குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தீவிரமாக கோரினர். இதுவரை சான் ஃபங் லான், சான் வான் கே
மற்றும் லியோங் சாங் வான் ஆகிய 3 பேர் மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவரது சமீபத்திய பாதிக்கப்பட்ட 17 வயது லியோங் வாங் சம்மின் அடையாளம் ஆகஸ்ட் மாதத்தின் அந்த முக்கியமான நாள் வரை தெரியவில்லை என்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. ஸ்டேஷனில் ஒரு அதிகாரி போனை எடுத்தார். இது போலீஸ்காரர். நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? ஹலோ, நீங்க இருக்கீங்களா? அலைபேசியின் மறுமுனையில் இருந்தவர் பதட்டமாகவும் சங்கடமாகவும் சத்தமிட்டார். ஹலோ. ஒரு கணம் தயங்கிய பிறகு அழைத்தவர் தன்னை மூங்காங்கில் உள்ள ஒரு புகைப்பட கடையின் மேலாளர் என்று அடையாளம் காட்டினார். அவர் மிகவும் கவலையளிக்கும் பல படங்களை கைப்பற்றியதாகவும் விசாரணையில் விரைவில் ஒரு புதிய திகிலூட்டும் துப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சில நிமிடங்களில் போலீசார் புகைப்பட கடைக்கு வந்து மேலாளரை நேருக்கு நேர் சந்தித்தனர். அவர் வெளிரியதாகவும் வெளிப்படையாக நடுங்கியதாகவும் விவரிக்கப்பட்டது. மேலும் நடுங்கும் கைகளுடன் அவர் சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை அவர்களிடம் கொடுத்தார். அதிகாரிகள் படங்களை ஆய்வு செய்தவுடன் அவர்கள் தங்கள் முக்கிய சந்தேக நபரை அடையாளம் கண்டுவிட்டதாக அவர்கள் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டனர். அந்த புகைப்படங்களில் மனித உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருந்தன. இன்னும் கவலை அளிக்கும் விதமாக ஒரு பெண்ணின் பாலியல் உறுப்புகளில் ஒத்த சதை துண்டுகள் இருந்தன. மேலாளரிடம் திரும்பி அந்த தொந்தரவான புகைப்படங்களை உருவாக்க அந்த நபரின் உடல் அம்சங்கள் குறித்து போலீசார் விசாரித்தனர். மேலாளரின் விளக்கத்தை கையில் வைத்துக் கொண்டு தேடலை செம்மைப்படுத்த அவர்களுக்கு ஒவ்வொரு விளக்கமும் தேவைப்பட்டது. லாமுக்கு ஒரு பொறி வைக்கப்பட்டது. அவர்கள் இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் காத்திருப்பதுதான். ஆகஸ்ட் 17, 1982 அன்று லாம் கோர்வான் வழக்கம் போல் தனது நாளை கழித்தார். சூரிய அஸ்தமனம் நெருங்கியதும் அவர் தனது வண்டியின் சக்கரத்தின் பின்னால் மற்றொரு இரவுக்கு தயாராகிவிட்டார். தனது ஷிப்டை தொடங்கும் முன் அவர் உருவாக்க கோரிய புகைப்படங்களை வாங்குவதற்காக மோங்காங்கில் உள்ள ஒரு புகைப்பட கடையில் நிறுத்தம் செய்தார். அவர் உள்ளே நுழைந்தவுடன் ரகசிய அதிகாரிகளால் அவர் சூழப்பட்டார். புகைப்படங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து இந்த அதிகாரிகள் கடையில் நிறுத்தப்பட்டு அவர்கள் பிடிக்க நினைத்த அதே நபருக்காக காத்திருந்தனர். அப்பாவித்தனமாக நடித்து அந்த படங்கள் கப்பலில் பணிபுரியும் ஒரு நண்பருடையது என்றும் அவர் வெறுமனே அவருக்கு உதவி செய்தார் என்றும் கூறும் எந்த ஒரு தொடர்பையும் லாம் விரைவாக மறுத்தார். தனது நண்பர் கடைக்கு வந்து கொண்டிருப்பதாக போலீசாரிடம் உறுதியளித்த அவர் விரைவில் அவரை சந்திப்பதாகவும் கூறினார். சுவாரஸ்யமாக போலீசார் ஆரம்பத்தில் அவரது கதையை ஏற்றுக்கொண்டு நண்பர் என்று அழைக்கப்படுபவர் வரும் வரை காத்திருக்க முடிவு செய்தனர். இருப்பினும் நேரம் செல்ல செல்ல யாரும் வராததால் அவர்களின் சந்தேகம் தீவிரமடைய தொடங்கின. பல மணி நேரங்கள் கடந்தும் யாருடைய அறிகுறிகளும் இல்லாமல் லாமின் கூற்றுகளை சரிபார்க்க அவர்களை அவரது வீட்டிற்கு அழைத்துச் செல்லுமாறு அறிவுறுத்தினர். அதற்கு அவர் தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டார். ஒருவேளை அவர் தனது ஜிக் உடைந்துவிட்டது என்று அறிந்திருக்கலாம். அவரது வீட்டில் காவல்துறையினர் என்ன கண்டுபிடித்தாலும் அது அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்க போதுமானதாக இருக்கும். அடக்கமான அடுக்குமாடி குடியிருப்பின் உள்ளே காவல்துறையினர் திகில் மற்றும் அவநம்பிக்கை அலையால் தாக்கப்பட்டனர். லாம் கோர்வான் தனது சகோதரனுடன் பகிர்ந்து கொண்ட படுக்கை அறையில் அதிகாரிகளின் பார்வையிலிருந்து மறைக்கப்பட்ட ஒரு பழைய வெடிமருந்து பெட்டியை கண்டுபிடித்தனர். அதை திறந்தபோது அவர்களுக்கு ஒரு பயங்கரமான தொகுப்பு கிடைத்தது. வெளிப்படையான ஆபாச படங்கள், துண்டிக்கப்பட்ட உடல் பாகங்களின் புகைப்படங்கள், விவரிக்க முடியாத செயல்களை ஆவணப்படுத்தும் வீடியோ டேப்புகள், மேலும் பல ஜாடிகள். மிகவும் பயங்கரமான கண்டுபிடிப்பு. அதில் பாதிக்கப்பட்டவர்களின் துண்டிக்கப்பட்ட பாலியல் உறுப்புகள் இருந்தன. இந்த முறை லாம் கைது செய்யப்பட்டார். நீதிக்கான நேரம் வந்துவிட்டது. 3 வார கடுமையான விசாரணைக்கு பிறகு ஏப்ரல் 8, 1983 அன்று லாம் கோர்வான் 4 கொலை குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது. அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இருப்பினும் ஆகஸ்ட் 29, 1984 அன்று ஹாங்காங்கின் முன்னாள் ஆளுநரான சர் எட்வர்ட் யூட் அவரது தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தார். விசாரணையை தொடர்ந்து லாம் கோர்வானின் அனைத்து புகைப்படங்களும் வீடியோக்களும் இதே போன்ற குற்றங்களை தூண்டக்கூடும் அல்லது பொதுமக்களுக்கு விற்கப்படலாம் என்ற அச்சத்தில் அவை அழிக்கப்பட்டன.
இன்று 69 வயதான லாம் கோர்வான் ஹாங்காங்கில் உள்ள ஒரு அதிகபட்ச பாதுகாப்பு சிறையில் அடைக்கப்பட்டு தனது ஆயுள் தண்டனையை அனுபவித்து வருகிறார். அவரது கொடூரமான குற்றங்களின் இந்த அத்தியாயம் முடிவுக்கு வந்திருக்கலாம் என்றாலும் அவரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஏற்பட்ட ஆழ்ந்த துன்பமும் அதிர்ச்சியும் தொடர்ந்து எதிரொலிக்கின்றன. சில வடுக்கள் ஒருபோதும் ஆறுவதில்லை.